வணக்கம் கிருதி. அதாவது கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பியாக உள்ளவர் பிரஜ்வல் ரேவண்ணா. தற்போது கூட இதே ஹாசன் தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக ஜேடிஎஸ் சார்பில் போட்டியிட்டுள்ளார். இந்த நிலையில் இவர் கடந்த 5 வருட எம்பியாக இருந்தபோது அவரது கெஸ்ட் ஹவுஸ் உள்ளிட்ட பல்வேறு ரிசர்ச் ஹவுஸ்களில் பல்வேறு இளம்பெண்களுடன் ஆபாச வீடியோ எடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஆபாச வீடியோ கேசட்டுகள் அந்த ஹாசன் தொகுதி முழுவதும் தேர்தலுக்கு முன்பே, அதாவது கடந்த 20 தினங்களுக்கு முன்பே பல்வேறு இடங்களில் வைரலானது இந்த வீடியோ. இந்த வீடியோ எடுத்ததை யார் என்று விசாரணை மேற்கொண்ட போது இதில் தாம் பிரஜ்வல் ரேவண்ணா தான் முக்கிய குற்றவாளி என தெரிய வந்தது. இது சம்பந்தமாக மாநில அரசு உடனடியாக சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைத்தது. அந்த சிறப்பு விசாரணை குழு உடனடியாக ஆஜராகுமாறு பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு கடந்த 2 தினங்கள் முன்பே நோட்டீஸ் கொடுத்திருந்தது. ஆனால் பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பு வழக்கறிஞர் நேற்றைய தினம் அவர் வெளியூரில் இருப்பதால் ஆஜராவதற்கு 7 நாட்கள் கால அவகாசம் வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் கூறும் நாட்களில் நாங்கள் ஆஜராவோம் என்று பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். இதே நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தை ரேவண்ணா மீதும் அவரது வீட்டு வேலைக்கார பெண் பாலியல் புகார் கூறியிருந்தார். அவரும் இன்றைய தினம் சிறப்பு விசாரணை குழு முன்பு ஆஜராக வேண்டியது இருந்தது. அவர் இன்றைய தினம் ஆஜராகாவிட்டால் அவரை இன்று நாங்கள் கைது செய்தோம் என்று மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் ஜி பரமேஸ்வர் சற்று முன்பு கல்புர்கியில் செய்தியாளர்களிடம் பேட்டியின் போது தெரிவித்தார். அதேபோல் அவர் கல்புர்கியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் ஜி பரமேஸ்வர் கூறும்போது, அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா தற்போது வெளிநாட்டில் உள்ளார், அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இருப்பினும் தற்போது நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கும் நாங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம், எந்த நேரமும் அவர் இறங்கும் போது கைது செய்யப்படுவார் என்று மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் ஜி பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் தற்போது ஜெர்மனி நாட்டில் உள்ளதாக கூறப்படும் பிரஜ்வல் ரேவண்ணா எந்த நேரமும் இந்தியா வந்தால் அவர் கைது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளன. அவர் டிக்கெட் ஆல்ரெடி, அதாவது அடுத்த 2 தினங்களுக்குள் நாடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ரிதி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.